கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தைவான் நாட்டையே உருக்குலைத்த நிலநடுக்கம் இன்று ஏற்பட்டுள்ளது. இதனால் ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தைவானின் கிழக்கு பகுதியில் இன்று காலை 7.4 ரிக்டர் அளவிலான பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதன் காரணமாக தைவான், தெற்கு ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸின் சில பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டது. தைவானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் அதிர்ச்சி தரும் வீடியோக்கள் பல வெளியாகியுள்ளன. உள்ளூர் நேரப்படி காலை 8 மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அமெரிக்க புவியியல் ஆய்வு தைவானின் ஹியூமாலியன் நகருக்கு தெற்கே 18 கிலோமீட்டர் தொலைவில் 34.8 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக கண்டறிந்துள்ளது. இதனால் ஜப்பானின் வானிலை ஆய்வு மையம் மியாகோஜிமா தீவு உட்பட அந்த பிராந்தியத்தில் உள்ள தொலைதூர தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜப்பானிய தீவுகளுக்கு 3 மீட்டர் அதாவது 10 அடி உயரத்திற்கு சுனாமி அலைகள் ஏற்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தைவானில் அதிகாரிகள் குறுஞ்செய்திகள் மூலம் மக்களுக்கு சுனாமி எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். காலை 8 மணி அளவில் ஏற்பட்ட இந்த நில அதிர்வு சுமார் 12 முறை ஏற்ற இறக்கத்தை எதிர்கொண்டதாகவும் தைவான் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த நில அதிர்வினால் சுமார் 4 பேர் பலியாகிவிட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் 50 பேர் பாதிக்கப்பட்டதாகவும் 20 பேர் இடிந்து விழுந்த பகுதிகளில் சிக்கியிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. மேலும் தைவானில் அதிகாரிகள் குறுஞ்செய்திகள் மூலம் மக்களுக்கு சுனாமி எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். கடலோர பகுதிகளில் உள்ள மக்கள் விழிப்புடன் இருக்கவும், கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் மற்றும் அலைகளின் திடீர் எழுச்சியால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்தும் கவனம் செலுத்தவும் என்று SMS அனுப்பியுள்ளார்கள். தைவானில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் அதிர்ச்சி தரும் வீடியோக்கள் பல வெளியாகியுள்ளன. அங்கே நிலப்பகுதிகள், பாலங்கள், வீடுகள், கட்டிடங்கள் குலுங்கும் வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பசிபிக் கடலின் நெருப்பு வளையம் எனப்படும் ரிங் ஆஃப் ஃபயரில் இந்த தைவான் மற்றும் ஜப்பான் நாடுகள் அமைந்துள்ளது. இதன் காரணமாகவே அங்கு அடிக்கடி நில அதிர்வு மற்றும் சுனாமி ஏற்படுவது வழக்கமாகும். ஜப்பானில் 2011 மார்ச் 11ஆம் தேதி ஒரு பேரழிவு ஏற்பட்டது. அப்போது அங்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 9 பதிவானது. அதைத் தொடர்ந்து அங்கு சுனாமியும் ஏற்பட்டது. இப்போது 13 வருடங்கள் கழித்து அதே புகிஷாமா பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தைவானின் மத்திய வானிலை நிர்வாகத்தின் நில அதிர்வு மையத்தின் இயக்குனர் இது பற்றி கூறுகையில், இந்த நிலநடுக்கம் தைவான் மற்றும் கடல் தீவுகள் முழுவதும் உணரப்பட்டது. அடுத்த 3 நாட்களில் 6.5 முதல் 7 ரிக்டர் அளவில் உள்ள நில அதிர்வுகள் ஏற்படலாம் என்று அச்சம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.